போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் தனுசு ராசியில் உள்ள போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம். இது போராடும் நட்சத்திரத்தைப் பற்றி முழுமையான ராசியில் உள்ள போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள். முதலில் போராட நட்சத்திரத்தின் சில முக்கிய காரத்துவங்களை பார்ப்போம். போராடம் நட்சத்திரத்தில் அதிபதி சுக்கிரன் ஆவார். இதன் அடையாளக் குறியீடு விசிறி, முரம், யானை தந்தம் ஆகும். இந்த நட்சத்திரம் சதுர வடிவில் இருக்கும் 2 நட்சத்திரங்களைக் கொண்ட தொகுப்பு கொண்டு கட்டில் வடிவத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. போராடத்தின் சமஸ்கிருத பெயரான பூர்வ ஆஷாடா என்பது தொடக்க வெற்றி அல்லது வெல்ல முடியாதது என்னும் பொருள் கொண்டது. இதன் 4 பாதங்களும் தனுசுவில்தான் வரும். போராடத்தில் நூலாடாது என்ற பழமொழி உண்டு. இதற்கு பெண்களுக்கு மாங்கல்ய பலம் இருக்காது என்று அதற்கு அர்த்தம். இது தவறான கருத்து. இது மனுஷ கணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் குரங்கு ஆகும். மேலும் இந்த நட்சத்திரத்தின் பறவை கௌதாரி அல்லது உள்ளான். இதன் தேவதை அபஸ் என்று சொல்லப்படும் நீர் தேவதை ஆகும். இதன் மரம் வஞ்சி மரம் ஆகும். சரி, போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்று பார்ப்போமா? போராட நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வாசனை திரவியங்கள் மீது அதிக ஆசை வைத்திருப்பார்கள். ஆடை ஆபரணங்களை அணிவதிலும் ஆர்வம் இருக்கும். தங்களுடைய கனிவான பார்வையால் அனைவரையும் தன் வசம் வைத்திருப்பார்கள். போராடும் என்ற கூற்றிற்கேற்ப எந்த பிரச்சனைகளை கண்டும் பயப்படாமல் எப்பாடு பட்டாலும் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றுவார்கள். எந்தவொரு காரியத்திலும் அவசரத்தில் முடிவெடுத்துவிட்டு அப்புறம் அதிலிருந்து மீள்வார்கள். எந்த காரியமானாலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். தடைகளைக் கண்டு அஞ்சமாட்டார்கள். மந்திரியோ மண் சுமப்பவனோ எந்த பாகுபாடு பார்க்காமல் பழகுவார்கள். அதாவது எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மையுள்ளவர்கள். சூதுவாது இல்லாமல் பேசுவார்கள். தலைமுடி முதல் கால் நகம் வரை அழகுபடுத்துவார்கள். எந்தவொரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் கூட ஒரு நளினம் இவர்களிடம் காணப்படும். மேலும் கோபத்திலும் கூட அழகாக இருப்பார்கள். ஆண்களாக இருந்தால் சற்றே பெண்மையின் நளினம் இழையோடும். பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வார்கள். புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையவே அழகாக எழுதுவதும் திறன் கொண்டவர்கள் எனலாம். போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலவீனம் அதாவது எதிர்மறை குணங்கள் என்ன என்று பார்ப்போம். இது மற்ற கிரகங்களின் பார்வை மற்றும் சேர்க்கையால் மாறுபடும். குழம்ப வேண்டாம். இவர்கள் தாம் எடுத்த முடிவே சரியானது என்று பிடிவாதமாக இருப்பார்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் திறமைகள் மற்றும் தோற்றம் குறித்து அதிக கர்வம் கொள்ள வாய்ப்புண்டு. அதாவது தற்பெருமை உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரும். இவர்கள் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் விவாதம் செய்வதில் வல்லவர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பின்விளைவுகளைப் பற்றி சில நேரங்களில் யோசிக்காமல் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் அதற்காக வருந்துவார்கள். மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இதனால் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. குடும்ப அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். பொதுவாக இவர்கள் மென்மையானவர்கள் என்றாலும் சிறந்த வாழ்க்கை துணையை இவர்களால் உருவாக்க முடியும். என்றாலும் இந்த நட்சத்திர பெண்களுக்கு சிரமமான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் பலர் இளம் வயதில் நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாவதால் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இழையோடிக் கொண்டிருக்கும். சுகவாழ்விற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதே நல்லது. சிலருக்கு மறுமண அமைப்பு கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளின் மீது அதிக பாசம் இருக்கும். அவர்களுக்காக வாழ்க்கை துணையையே ஒதுக்கிவிடுவார்கள். சுவையான உணவை விரும்பி உண்பார்கள். பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள். அவர்களின் விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவார்கள். குறிப்பாக தாயிடம் அதிக அன்பு செலுத்துவார்கள். போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கண்ணால் பார்த்ததை கையால் வரையும் ஆற்றல் கொண்டவர்கள். யோகம் தியானம் போன்றவற்றிலும் தற்காப்பு கலைகளில் ஆர்வம் இருக்கும். கணக்கு வணிகவியல், பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலை தொடர்பு, சுற்றுச்சூழல்,
பூச்செடி விற்பனை, போக்குவரத்து ஆகிய துறைகளில் சம்பாதிக்கும் யோகத்தைப் பெறுவார்கள். மேலும் தங்கள் கனிவான பேச்சாலும் தன்னம்பிக்கையாலும் அனைவரையும் கவரும் திறன் கொண்ட இவர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிகச் சிறப்பாகச் செய்து மற்றவர்களின் பாராட்டுகளைப் பெறுவார்கள். சுயமரியாதையும் சுதந்திரத்தை விரும்புபவராகவும் இருப்பதால் தன்னுடைய சொந்த விஷயங்களில் தலையிடாத நிறுவனங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள். ஏற்ற தாழ்வு பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாக பழகி அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தி செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள். அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. அரசியலில் செல்வாக்கு அதிகரிக்கும். வணிகம் செய்ய விரும்பும் போராட நட்சத்திரக்காரர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களின் உதவியுடன் வணிகம் செய்வது நல்லது. ரிஸ்க் எடுக்க தயங்காத இவர்கள் 32 வயதுக்குப் பிறகு வாழ்வில் முன்னேற்றம் கண்டு வெற்றிப் படிகளில் ஏறுவார்கள். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.